இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிலேமோன் 1:3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவனோட நம்ம நெருக்கமாக இருக்கும்போது தான் தேவன் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுப்பாரு. நம்ம டெய்லி தேவனை நினச்சி நம்மளோட தேவைகளை கேட்கறதுக்கு பேர் தேவனோட நெருக்கமாக இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு பேர் சுயநலம். நம்மளோட தேவைகளுக்காக தேவனை நினைக்கிறதுக்கு பேர் சுயநலம். அதுக்காக தேவன்கிட்ட நம்மளோட தேவைகளை கேட்கறது தப்பா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளோட தேவைகளை கடவுள் நிச்சயமாக சந்திப்பார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதை கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் எத்தனை தடவை தேவன் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றினாலும் நமக்கு வாழ்க்கை முழுவதும் சமாதானம் இருக்குதா? இல்லையே. எவ்வளோ விஷயங்களை நம்ம அடைஞ்சிருந்தாலும் மனசுக்குள்ளே சமாதானம் நிரந்தரமாக இருக்கவே மாட்டேங்குதே. அப்போது நம்ம ஆசைப்பட்டதை அடையிறதுல நிரந்தரமான சமாதானம் இல்லை. அது தற்காலிகமான சமாதானம். ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் மனசோர்வு இல்லாமல் தைரியமாக நிம்மதியாக கவலை இல்லாமல் இருக்கிறோம்னா அதுதான் தேவன் கொடுக்குற சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் எப்போ கொடுப்பார்னா, எதையுமே எதிர்பார்க்காம தேவன் மேலே நம்ம அன்பு வைக்கும்போது தான் தேவ கிருபையும் சமாதானத்தையும் தருவார். இதுதான் நிரந்தரமான சமாதானம். ஆமேன்.